அல்லல்வோ வல்வினை போனை வயற்றில் பிறந்த தொல்லை போகா துயரம் போ நல்ல குணமா மருணை கோபுரத்துள் வீட்டிருக்கும் கணவதியை கைதொழுதார்க யானை முகம் இருகொண்டோ அகன்ற மார்பு சிறுகண்ணும் பானை போல் பெருவயரும் பான்கான புனுலகும் தானே தோன்றி எனதுள்ளத்தில் தயவாய் வாழுவினாயக நானே உனது பாதம் தொழுவேன் என்னாவில் வந்து அருள் புரிவா விநாயக அருள் புரிவாதி மூல விநாயக அங்குசம் கணிந்து சேர்த்தானே தனித்தானே என் முப்பனாதி அம்மா வருவா நமக்கு ஒரு நாள் வரவில்லையே வெள்ளைகளை விடுத்து வெள்ளை பணிவோன்று வெள்ளை கமலத்தில் விட்டிருப்பாய் என்னை வெள்ளை அறியாஜனத்தில் என்னை அரசரோடு சரியாக சிமாஜன வைத்த என் தாயே சரியாக சிமாஜன வைத்த என் கலை மகளே அருள் புரிவா கடமைகள் வருவா நமக்கு ஒரு நாள் வரவில்லையே தாயே சரஸ்வதியே என் நாவில் தப்பாமல் என் நாவில் குடியிருப்பா என் நாவில் குடியிருப்ப என் கலைமகனே வருவான் நமக்கு ஒரு நாளும் வரவில்லையே
வற்றாத பொய்கை வளநாடு கண்டு மலை மீது இருக்கும் குமர உற்றாறு தனக்கு ஒரு பேரும் இல்லை உமையாள் திருமகனை உற்றாடை தந்து அடியனே ஆள்கொள்வா என் மனத்துள் விஸ்தாரமாக புள்ளிமயில் மீதி ஏறி வரண்டோம் விஸ்தாரமாக புள்ளி மயில் மீதி ஏறி வள்ளி தெய்வாயனையோடு என் முன்னே காட்சி தந்து அருள் புரிவா வேலவா வேலவா அகன்ற மார்பு சிறுகண்ணூ பானை போல் பெருவயரும் பாங்கமன் அணிந்த பூணுலகும் தானே எனது உள்ளத்தில் தயவாகும் வாழு விநாயக பெருமானே 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 கடல் என்ற மீதே அலை என்ற ஒரு கொண்டு கடல் என்ற மீதே அலை என்ற ஒரு கொண்டு கனவென்ற வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி காதென்ற மூவாசை காதென்ற மூவாசை கற்றொன்று நினைத்த பூமி மீதில் அலையென்ற ஊரை கொண்டு பூமி மீதில் அலையென்ற ஊரை கொண்டு கனவென்ற வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி கனவென்ற வாழ்வை நம்பி உடலென்ற குன்பிகு உணவென்ற உடலென்ற குன்பிக்கு உணவென்ற ஓயாத இரவும் பகலோ இரவும் பகலோ இரவும் பகலோ இரவும் பகலோ உண்டு உறங்குவதை கண்டதை உண்டு உறங்குவதை கண்டதை ஒரு வயல் அடைந்திடவே தடனின்ற விடுகரையில் வந்தவயங்கள் எல்லாம் தடனின்ற விடுகரையில் வந்தவயங்கள் எல்லாம் தாழ்வடம் பின்னலிட்டு பின்னலிட்டு தாயென்றோ செய்யன்றோ நீ என்றோ தாயென்றோ செய்யன்றோ நீ என்றோ தவையருக்கு வல்லவா
இணையங்கும் இன்றவாழ் தில்லைவாழ் நடராயனே நடராயனே இட நின்றும் தடை நின்றும் ஏனென்றும் கேளாதே இருப்பதும் அழகாகுமா அழகாகுமா இருப்பதும் அழகாகுமா அழகாகும் ஈசனே சிவகாமி நேசனே இணையாளோ ஈசனே சிவகாமி நேசனை இணையாளோ அழகாகுமா அழகாகுமா ஈசனே சிவகாமி நேசனே இணையாளும் தில்லைவாழ் நடராஜனே கணபதியே என் குருவே என் குருவே என் கனவிலையோ உனை மாறவே என் குருவே என் குணவயன்று கணபதியே குணவயன்று கணபதியே கொண்டறிந்த உமை பாட கணபதியே ஐயனே கற்பகமே மெய்ப்பொருளே கணபதியே முன்னருள்வார் வியாழனுக்கு முன்புறந்த விநாயகரே அருள் புரிவார் கந்தனுக்கு முன்புறந்த கணபதி அருள் புரிவார் ஆணை நல்ல முகற்றோனே பானை வயற்றோனே பக்தர்களை காற்பவரே ஆதிமூல கணபதியே ஆதிமூல கணபதியே எனக்கு அருள் புரிய வேணுமையா எனக்கு அருள் புரிய வேணுமையா குமர குருவனே வெற்றி வேலா வெற்றி வேலா கொண்டறிந்த மால்மாருக வெற்றி வேலா அவருக்கு இறைகளை காற்றோனே யாரு ஜனவேல் முருகா சூரையண்ட முடித்தோனே இனி சுப்பிரமணியவேல் முருகா ஆன குறவெள்ளி மணவாளா கனவெள்ளி மணவாளா கந்தனி செந்தூர் வெடிவேல் முருகா மணவாளா ஆயவானவிருக்கும் வனக்கிளிய வாக்கில் வந்து அருள் புரிவா இடமிருக்கும் கலை மகளை எனக்கு வந்து அருள் புரிவா மலைமகளே கலைமகளே அந்த மலையரச திருமகளே தாயவான்மையிலே அம்பிகையே அம்பிகையே உமையவள எனக்கு எட்டெழுத்த ஓரெழுத்தா அம்மா எசந்தருள வேண்டும் அம்மா ஐந்தெழுத்த ஓரெழுத்தா
இந்த அம்மன் திருவாசலில தாயான முப்புடாரி மூன்று முகம் கொன்றவளா முத்தாரமா முப்புடாரி கம்பத்தில தவம் இருந்த தாய கம்ப நல்ல காமாட்சி உச்சீனி மகாளி பத்தீர காளியம்மா அம்மன் திருவாசலில அம்மனோட கதைகள் பாட எனக்கு அருள் புரிய வேணுமம்மா அம்மனோட கதைகள் பாட ஆனா முத்தர மங்கதைகள் பாட ஏ முப்புடாதி உமைய வேளா அவ முப்புறத்தை ஆண்டவளா ஆயிரம் கண்ணுடையா ஏ அம்மா சக்தி முப்புடாதி ஆயிரம் கண்ணுடையா தாய பத்தீர காளியம்மா கம்பத்தில தவம் இருந்த ஏ கம்ப நல்ல காமாட்சி தாயான முப்பிடாதே அம்பிகைய உமைய வேளா தாயே பாட்ட பத்திர காளியம்மா அட்டகாளி 8 பேரும் அட்டகாளி 8 பேரும் எனக்கு அருள் புரிய வேணுமம்மா அட்டகாளி 8 பேரும் ஆதி வெள்ளி கைலாசத்தில் அங்க யாரெல்லாம் கொலுவீருந்தார் கைலாசத்தில் ஆதி வெள்ளி கையில அருணஞ்சதி பார்வதியா 33 கோடி தேவர்களா 48,000 ரிஷிமார்களா ஆதி வெள்ளி கையில வளரும் வைகுந்த தலமாதியில பச்சை மாலா லட்சுமியா பிரமலோக பட்டணத்தில் அங்க பிரம்மாவன் சரஸ்வதியா தெய்வ இந்திர லோகத்தில அங்க இந்திரனா இந்திராணியா அங்க ஆதி வெள்ளி கையில அங்க தேவர்களா மூவர்களா 33 கோடி தேவர்களா ஆதி கையில கொலுவிருக்க ஆதியில கொலுவிருக்க அந்த ஆதி சிவன் எது செய்த ஆதி கையில கொலுவிருக்க தெய்வ தும்பிகங்கள் தான் முழங்க சரஸ்வதியால் வருவானா சங்கீதங்கள் பாடுவான் மேனகையால் வருவானா ஆண்டவன் தான் பகவானுக்கு விஞ்சாமரை வீசுவானா தெய்வலோக ரம்பையெல்லாம் அந்த ரம்பை அந்த ஊர்வசி ஐயா ஆண்டவனார் முன்னால ஆண்டவனார் முன்னால நடனம் அதை ஆடுவாளா நடனம் அது ஆடுவாளா
வணங்குகின்றாரானா அரகரா சிவ சிவானா மலைநாதா உண்ணாமையில் பாதகா சங்கரா சதா சிவா ஜன்பாவர்ணா அடியவர்க்கு நியவா காலகா காலச்சந்திர ஜுடா காமதக்கா திரிகூடா திரி அம்பல வாசகா திரிகோணகா திரி ரச்சகா திரிமால் மழுகு சூலங்கவாலம் ஏந்தப்பட்ட புலித்தோல் அடையான தோல் போர்வை அணிந்த சாட்சாதி சிவபெருமானே என்று ஆண்டவனே சிவனை போற்றி வணங்குகிறார். சிவனை போட்டிக் கொண்டு வணங்கு கொண்டிருக்கின்ற பொழுது ஆதி கையிலே தேவர்கள் முனிவர்கள் முனிவர்கள் 30 கோடி தேவர்கள் 48,000 கோடி ரிஷிமார்கள் சீமான்கள் அகஸ்தியர் புலேஸ்தியர் சரி காதி தேவர்கள் எல்லாம் எல்லாரும் ஆண்டவன் சிவபெருமானை நோக்கி கொண்டு சிவ சிவா அரகரா என்று ஆண்டவனை வணங்க சம்போ மகாதேவா என்பவர்கள் வணங்குவது நமக்கு பேர் இல்லை. இல்லை இல்லை தேவர்கள் எல்லாம் என்று பிறந்து திருப்பா கடலை கடைந்து கொண்டு தேவா அமிர்த உண்டார்களோ அன்றையிலிருந்து பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது. சாகாத வரம் பெற்றிருக்கான். சாகாத வரம் பெற்றிருக்காங்க. ஆமா இவர்கள் வணங்குவது பேரில்லை என்று உலகங்களை படைத்து அதுல அண்ட பைரண்டம் 1008 அண்டம் 224 புகனங்கள் சத்தாகனம் பெரிய மலை செடி புல் போன்று தாளை தாவரங்கள் எல்லாம் படைத்து கொண்டு எண்ண முடியாத சிவராசிகளையும் இறைவருளால் படைத்திருக்கின்றார்கள். சிறுத்த உயிர் சித்தெரும்பு சரி பெருத்த உயிர் மத யானை யானை முதல் எறும்பு வரை எல்லா உயிர்களையும் படைத்து மானிட மனுக்களையும் படைத்தார். அப்படி மானிட மனுக்களை படைத்து ஆண்டவனாகிய சிவபெருமா ஆசை 3 அறிவு 6 அல்லவா 6 அறிவை கொடுத்தார். ஆசை 3 கொடுத்தார். ரொம்ப கொடுக்கூடாது. ஆசை 6 அறிவு. மனிதர்களுக்கு இதை வெறுத்தவங்க யாரும் கிடையாது. 3 ஆசையே வெறுக்க முடியல. 6 ஆசை கொடுத்ததுன்னா அவ்வளவுதான். ஆசை என்பது மண்ணாசை பொன்பொருள் ஆசை இன்னொரு ஆசை பெண் ஆசை. இதே மாதிரி பெண் ஆசை. ஆமா அந்த ஆசை என்னைக்கு நமக்கு வெறுக்க போகுது. ஆமா அதனால பெண் ஆசை இப்படி 3 ஆசைகளையும் கொடுத்து ஆண்டவனாகிய சிவபெருமான் படைத்திருக்கும் அணுக்களுக்கு எவ்விதமாக படி அளந்து வருகிறார் தெரியுமா? அதி சதி பார்வதியா பார்வதியா ஆண்டவன் தான் பகவானுக்கு அவன் நாளி நல்லதினை எடுத்து நாளி நல்லதினை நாதன் பகவானிடம் கை கொடுக்க தினை எடுத்து நாதனிடம் கை கொடுக்க உரிய நல்ல உடையவன பகவான் கண்ணை பத்தியினால் பாரேழு உலகமெல்லாம் இருளாயுது. ஈரேழு 14 உலகமும் இருளா இருக்கிறது. இந்திரலோகம் இருளு, சந்திரலோகம் இருளு, வாயுலோகம் இருளா போச்சு, வர்ணலோகம் இருளா போச்சு, கவலோகம் பூலோகம் சிவலோகம் அத்தனையும் இருளாக இருக்கு. ஆண்டவனுடைய கண்களை பொத்தியதுனாலே உலகமெல்லாம் இருள் சூழ்ந்து இருக்க அங்க இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் பச்சி பறவைகள் ஆடு மாடு உயிரினங்கள் எல்லாம் நிலை தடுமாறுகிறது. ஒரே இருளா இருந்துச்சுன்னா அந்த உலகத்துல எப்படி வாழவே முடியாது. நிலை தடுமாறுகிறது. அப்பதான் பகவான் பார்த்தார். பார்வதியே நம்ம கையை எடு என்று சொல்லக்கூடாது. நாமனா நம்ம தத்துவம் தெரியாம கண்களை பொத்திருக்கா. நம்மளுடைய தத்துவத்தை அவளா அறிந்து கொள்ள வேண்டுமே தவிர பகவான் நினைக்கார் நம்ம பெருமையை நம்மளே சொல்லக்கூடாது. நம்ம பெருமையை அவர் சொல்லணும். ஆமா யார் சொல்லணும்? காரியாண்டி சம்பூர் சொல்லணும். ஆமா நானா சொல்லக்கூடாது. நான் கெட்டிக்காரன், நான் பெரிய பெரிய புத்திசாலின்னு நான் சொல்லக்கூடாது. அவர் சொல்லணும் அவர் நல்லவரா கெட்டவரா என்பது. அதனால இறைவன் நினைக்கிறார் நம்ம பெருமையை பார்வதிட்ட நாமளே சொல்லக்கூடாது. நம்ம பெருமையை அவளே தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால கையை எடு என்று சொல்லக்கூடாது. இந்த உலக மக்களுக்கு ஒளி கொடுக்க வேண்டும். ஒளி கொடுக்கணும். உயிரினங்களை பாதுகாக்க வேண்டும். பகவானுடைய கண்களை 2 கண்களை ஈஸ்வரி பொத்திரிக்கா. பகவானுக்கு இனி ஒரு கண் இருக்கு.
ஆமா இருக்கின்றது. அது என்ன கண்ணு? அதுதான் நெற்றிக்கண். நெற்றிக்கண், உச்சிக்கண்ணு. ஆமா. அப்படி உச்சிக்கண்ணு ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தார். உச்சிக்கண்ணை திறந்து உலகத்துக்கு ஒளி கொடுக்க வேண்டும் என்று ஆமா ஆதி சிவனாகிய பகவானானவர் அந்த உயிர் இனங்களை பாதுகாக்க உச்சிக்கண்ணை தான் உச்சிக்கண்ணை திறப்பாரா உலகில் ஒளி கொடுக்காரே பகவான் நெற்றிக்கண்ணை திறக்காரே அவர் நீண்ட ஒளி கொடுக்காரே பிறந்தாரே அவர் இறங்காரே நீண்ட ஒளி கொடுக்காரே பகவான் உச்சி கண்ணை திறந்த போது உலகம் எல்லாம் ஒளியாக்கி நெத்தி கண்ணை திறந்த போது நீண்ட ஒளி ஆகிடுமா பகவான் திறந்த போது பகவான் உச்சி கண்ணை திறந்த போது அந்த பாரேலு உலகமெல்லாம் அங்க ஒளியாக இருக்குதையா பாரேலு உலகமெல்லாம் ஆண்டவனுடைய நெத்தி கண்களை திறக்க 14 உலகமெல்லாம் ஒளியாக இருக்கிறது. ஒளிமயமாக இருக்கிற போது சக்தி உமையாள் பார்த்தா நம்ம 2 கண்களை பொத்திருக்கின்றோம். சரி. ஆனா அந்த ஒளி எங்கிருந்து வந்தது? ஆமா எங்கிருந்து வந்தது? எவ்விதமாக வந்தது? ஏனென்றா பகவானுடைய இந்த சூரியன் ஒளிவோட ஆண்டவனுடைய நெத்திக்கண்ணுடைய ஒளிவு 10 மடங்கு இருக்கிறது. ஆமா இருக்கின்றது. 1 மடங்கிலிருந்து 10 மடங்காக ஒளி வீசுகிறது. சரி. அப்பந்தான் பார்வதி இந்த ஒளி எங்கிருந்து வந்தது? ஆமா இந்த வெளிச்சம் எங்கிருந்து வந்தது என்று திடுக்கிட்டு மெய் மறந்தாள். ஆனாலும் பார்வதிக்கு அந்த உச்சிக்கண்ணினுடைய வெட்கைப்பட்டு அங்கமெல்லாம் வேத்து அப்படி நீராக ஓடுகிறது. ஏனென்றா சூரியன் பக்கத்துல யாரும் போக முடியாது. சந்திரலோகத்துக்கு போயிட்டாங்க. ஆமா சூரியன் பக்கத்துல போனா எப்படி விழுவாங்க? கரண்ட்ல அடிபட்ட காக்கா மாதிரி பொத்துன்னு வந்து விழுவான், சுட்டு எரிச்சிருவார். அதனால சூரிய லோகத்துக்கு யாரும் கண்டறிய போக முடியாது. சரி. மத்த எல்லா உலகத்துக்கு போயிருக்காங்க. ஆமா அந்த லோகம் கேது லோகம் அந்த லோகம் இந்த லோகம் எல்லாம் ஏரோப்ளேன்ல போய் பார்த்திருக்காங்க. சூரிய லோகத்துக்கு யாராவது போயிருக்காங்களா? முடியாது. அப்படி சூரியனுடைய வெட்கைப்பட்டாலே அவளை வேர்த்து வலியுவேன். உச்சி கண்ணினுடைய வெட்கைப்பட்டு ஆதி சக்தி உமையாளுக்கு உமையவள் பார்வதியானவளுக்கு அங்கமெல்லாம் வேத்து ஆவி தனலாகி சிந்தையது வாடி திடீரென்று சோர்வடைந்து ஆதி சக்தி பார்வதியானவள் கையை எடுத்தா திடுக்கிட்டு மெய் மறந்தாள். திடீரென்று சோர்வடைந்து கையை தானே எடுக்காட மயங்கி கீழ் விழுந்து இருக்காள். ஆதி சிவ பகவானோ பார்வதியை பார்க்கும் போது அவ அங்கமெல்லாம் வேர்த்தல்ல அங்க ஆறாக பெருகுதையா. ஆவிதனலாகி ஆறாக பெருக ஆதி சக்தி உமையாளுடைய வேர்வையானது பூமியிலே விழுந்தா பூமாதேவி பொறுக்க மாட்டா. பூமாதேவி தாங்க மாட்டா. ஆண்டவனுக்கு 1008 சடாமுடி. சரி. ஒரு சடாமுடி 2 சடாமுடியா வச்சிருக்காரு. 1008 சடாமுடி பகவானுக்கு இருக்கிறது. அதுல ஒரு சடாமுடியை எடுத்து பார்வதி அங்கமெல்லாம் அந்த வேர்வையை துடைத்து அப்படி கொண்ட கெட்டா கட்டினார். சரி. கெட்டிக்கிட்டார். கொண்ட கெட்டாக கெட்டும் போதுதான் இன்னைக்கு கங்கா பரமேஸ்வரன் ஒருத்தி பகவானுடைய தலையில இருக்கான்னா அந்த பார்வதியுடைய வேர்வை நீர் தான். சரி. அப்படி கங்கா பரமேஸ்வரன் என்று பேர் நாமத்தை கொடுத்து பார்வதி அழைத்து சொன்னார். அழைத்து
அழைத்து ஏ அம்மா பார்வதி, பார்வதி இந்த உலகத்திலே நான் தான், இந்த உலகத்திலே நீரும் நான் தான், ஆமா நெருப்பு நான் தான், சரி. அனலும் நான் தான், தணலும் நான் தான், ஆகாய நான் தான், காத்து நான் தான். சரி. இந்த உலகத்திலே தூணும் துரும்பு அத்தனையும் அத்தனை உயிரினங்கள் நான் தான். நானே தான். மண்ணாதி புதலமோடு விண்ணாதி அண்டமுனா மறைனா அங்கு அடிமுடியுனா மதியுனா ரதியுனா பிறகு நான் ஒருவன் நான் பார்வதி. பெற்றதாய் தந்தையினா பிறகு நான் ஒருவன் நான் பூக்குன்னா கிரகங்கள் 9 நான். இந்த உலகத்திலே நான் அசைந்தாத்தான் இந்த உலகம் அசையும், நான் நகண்டாத்தான். ஆமா அது மட்டுமில்ல பார்வதி, பகவானுடைய தத்துவத்தெல்லாம் பார்வதிக்கு சொல்லுகிறார். ஒன்று ஒன்றாண்டி சிவவுடைய வேணும் நான் தாண்டி, இரண்டாண்டி சிவ ஈஸ்வரனும் நான் தாண்டி, மூன்றாண்டி சிவ முக்கனும் நான் தாண்டி, நாலாண்டி நாலாண்டி பார்வதி நாலாண்டி, 4 வேதங்களும் நான் தானடி பார்வதி, வேதங்களும் நான் தானடி, நான் தானடி பார்வதி நாலாண்டி, 4 வேதங்களும் நான் தானடி, 4 வேதங்களும் நான் தானடி. பார்வதி 5 பஞ்சபூதங்களும் நான் தாண்டி, 6 சாஸ்திரங்கள் நான் தாண்டி, பார்வதி 7 சமுத்திரங்கள் நான் தாண்டி, பார்வதி 8 திசைகளுமே நான் தாண்டி, பார்வதி 9 நமக்கரகம் நான் தாண்டி, பார்வதி 10 10 பார்வதி 10 அடியளக்கும் பகவானும் நான் தாண்டி, அடியளக்கும் பகவான் நான் தானடி, நான் தானடி பார்வதி 10 பகவான் நான் தாண்டி, அடியளக்கும் பகவான் நான் தாண்டி. நானும் அசைந்தால் மட்டும் அசையும் அம்மா, அகில திரு உலகம் அல்ல, நகண்ட மட்டும் நகழும் அம்மா, நான் படைத்த உலகம் அல்ல, இந்த உலகத்திலே நான் நகண்டால் நகலும் நான் படைத்த உலகம். ஆமா உலகங்கள் நான் அசைந்தால் அசையும் அம்மா, அகில திரு உலகம் அல்ல, உலகங்கள்லாம் இந்த உலகத்திலே அனைத்து நான் தான். சரி, அனைத்து 4 வேதங்கள் சரி, அது நான் தான், நானே தான். 5 பஞ்சபூதம் மனிதனுக்குள்ள இருக்கு. ஆமா இருக்கின்றது. ஏனென்றால் பூதம் 5 இருக்கு, அந்த 5 பஞ்சபூதத்தின் அடக்கம் ஆண்டவன் தான். ஆமா நானே. 6 சாஸ்திரங்கள். சரி, சாஸ்திரங்கள் 6. சமுத்திரம் என்றால் 7, அட்டம் என்றால் 8. ஆமா 8 திசைகளும் நான் தான். ஆமா நானே. அதனால 9 நவக்கிரகம் இருக்கு. சரி, 9 நவக்கிரகங்களும் இந்த இறைவனுக்குள்ள அடக்கும். சரி, அதனால பார்வதி நான் அசைந்தா செய்யும் அகில உலகம். ஆமா உலகம், நான் இல்லாத உலகம் எங்கும் கிடையாது. சரி, அப்படின்னு ஆண்டவனுடைய தத்துவத்தை எல்லாம் எடுத்து உரைத்தார், வைக்கின்றான். அப்படி எடுத்து உரைத்த போது ஆனாலும் ஆதி சக்தி உமையாள் பார்வதி, சரி பார்வதி, ஆண்டவனை நீ பரிசோதித்த பாவமானதை நீ தீர்க்க வேண்டும். ஆமா வேண்டும். பகவானை பரிசோதித்த உனக்கு பாவம் தீர வேண்டுமானா வேண்டுமா, ஒரு காலத்துல மாரியாக தான் பிறந்து மண்ணுலகம் காக்க வேண்டும், காளியாக பிறக்க வேண்டும், காளி உலகத்தை ஆள வேண்டும், கம்பராமஜியா பிறக்க வேண்டும், இந்த கலி உலக ஆள வேண்டும், தாயை முக்குடாதி
முப்புடாதியா பிறக்க வேண்டும், முப்புடாதியா பிறக்க வேண்டும், இந்த மூவுலகையாள வேண்டும், பிறக்க வேண்டும், முப்புடாதியா பிறக்க வேண்டும், மூவுலகையாள வேண்டும். காளியாகவும் மாரியாகவும் உப்படாதியாகவும் வடக்குவாச்செல்வியாகவும் வடபத்திரகாளியாகவும் இந்த என் பகவானை பரிசோதித்த உனக்கு பாவம் தீர வேண்டுமானால் நீ காளியாக மாரியாக இந்த மண்ணு உலகத்தை போய் கலி உலகத்தை போய் ஆள வேண்டும். ஆமா, ஆள வேண்டும் என்ற ஆண்டவன் சிவபெருமானானவர் ஆதி சத்தியிடத்திலே சொல்ல, இறைவா ஆமா என்னரை கற்று எழுத்தரை வாசித்தாலும் சரி பெண் புத்தி பெண் புத்தின்னு சொல்லுவாங்க. அது எந்த காலம்? சரி, அந்த காலம். அதான் அந்த காலம். இந்த காலத்துல பெண் புத்தினா அவங்களுக்கு சடுக்காக்கம் கட்டிதான் விடும். ஆமா, இப்ப உள்ள எந்த துறைகளை எடுத்தாலும் எந்த வேலைகள்ல எடுத்தாலும் முதல் இடத்துல இருக்கிறது யாரு? பெண்கள் தான். ஆமா ஆமா, படிப்புல இருந்தாலும் சரிதான், எல்லா வகையிலுமே இன்னைக்கு பெண்களுக்குத்தான் முதல் இடம். ஆம்பளை எல்லாம் படிச்சாலும் சரிதான். ஏமனா இப்ப பொம்பளையில நம்பி இந்த கவர்மெண்ட் இந்த அரசாங்கம் எவ்வளவு ரூபா கொடுக்கு குழுவுல. ஆமா, முதல்ல 5000 வாங்கினா, அப்புறம் 10000 வாங்கினாங்க, அப்புறம் 50000 வாங்கினா, இன்னைக்கு 1.5 லட்சம் வாங்குதாங்க. நாங்களும் ஆம்பளைய குழி சாக்கத்தான் செஞ்சோம். அதுல நான் தான் தலைவரா இருந்தேன். என் கூட சேர்ந்தவன் முறை எப்படி ஆளு நல்ல கெட்டிக்காரனாங்களா வாச்சான். ஒரு நாளைக்கு 2-3 அடிப்பான். அவ்வளவுதான், குழே இல்லாம போச்சு. 4-5 அடிச்சா என்னைக்கு குளிர்வா சேர. அதே மாதிரி பெண்கள் குழு இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குல்லவா? அந்த எந்த இடத்துல இருந்தாலும் சரிதான், பெண்களுக்கு முதல் இடம். சரி. ஆகவே ஆதி சக்தி உமையாள் இறைவனிடத்திலே அம்மா உமையவளானவள் ஆண்டவனை வணங்கி தொழுதா. இறைவா, ஆண்டே சக்தி, நான் செய்த பாவமானதே, நான் செய்த குற்றமானதே, ஆண்டவனை என்னை பொறுத்து காத்துள்ள வேண்டும். இறைவா ஈசா என்று ஆண்டவனாகிய சிவபெருமானை எவ்விதமாக வணங்குகிறதாளா ஆதிசக்தி பார்வதியா செய்த குற்றம் பகவானை பொறுக்க வேண்டும். ஈஸ்வரியால் செய்த குற்றம் பகவான் ஈஸ்வரரை பொறுக்க வேண்டும். ஈஸ்வரியால் செய்த குற்றம் ஈஸ்வரனை பொறுக்க வேண்டும். கண்ணன் தங்கை செய்த குற்றம் கடவுள் சிவன் பொறுக்க வேண்டும். அறியாமல் செய்த குற்றம் ஆண்டவன் பொறுக்க வேண்டும். தெரியாமல் செய்த குற்றம் சிவனாரை பொறுக்க வேண்டும். ஆதி சத்தியானவன் ஆண்டவன் சிவபெருமானை வணங்கி பகவானும் பார்வதி இருக்கிற போது பார்வதியுடைய வேர்வையை துவற்றி, பார்வதிய வேர்வதியானது வேர்வை நீரை துவற்றி கொண்ட கெட்டாக கட்டும் போது அந்த வேர்வை நீரை 7 கடலாக்குறார். 7 கடலாக்கி, எப்பா வாயு தேவா இதை சுத்து கடலாக ஆக்கிவிடு என்று அந்த சுத்து கடல்களுக்கும் ஆண்டவன் சிவபெருமான் விதமாக அதுக்கு பேர்நாமத்தை கொடுக்கின்றார். கடல் ஒவ்வொரு கடலா தீவுக்கப்பா, 2ஆம் கடல் கருங்கடலா புதிய செம்பு தீவுக்கப்பா, 3ஆம் கடல் ஒரு கடலா, அது 4ஆம் கடல் நல்ல தண்ணி அச்சுதேனர் பள்ளி செய்யும், 5ஆம் கடல் பால் கடலா, 6ஆம் கடல் அருங்கடலா, 7வது கடலுக்கப்பா, 7வது கடலுக்கப்பா, அரு இருட்டு நாடு தேசம் ஒன்று, 7வது கடலுக்கப்பா, இருட்டு நாடு தேசம் ஒன்று. யாரெல்லாம் வாழ்ந்து வாரா என் நாகராஜ மன்னனுமா ஐயா மன்னனுமா
ராஜனுமா ராஜனுமா நாக கன்னியான பெண் கோடியா கோடியா அவர் ஆளனும் கிளியும் போல ஆளனும் கிளியும் போல அவர்கள் அணிது காலம் வாழ்ந்து வரோ ஏ கிளியும் போல அணிது காலம் வாழ்ந்து வர அந்த நாகமுடி ராஜனுமா வாழ்ந்து வரும் நாளையில ஏழரைய கோபுரமா கோபுரமா ஏ கோபுரமா கோபுரமா அவருக்கு எழுந்தரையா மண்டகமா ஏ கோபுரமா எழுந்தரையா மண்டகமா அவருக்கு சுழறையா அங்கனமா சுத்திக்கட்டு மாளிகையா நாகமுடி ராஜனுக்கும் நாககண்ணி பெண் கொடிக்கும் மண்ணிருக்கு மனை இருக்கு மண்ணிருக்கு சுகம் இருக்கு அதுக்கு ஒன்றா நல்ல வடித்தளமா அலை பூஜா வெடியா இரண்டாம் படித்தளமா எறும்பு ஏற மண்டகமா அங்கனமா சுத்தி கட்டு மாளிகையா நாகமுடி ராஜனுக்கு பொன்னோடும் பொருளோடும் அவர்கள் பொக்கிஷத்தோடு ஆண்டு வர பொக்கிஷ மனத்தோடு ஆண்டு வர நாகமுடி ராஜமன்னனோ ராஜகன்னியாகிய பெண்கொடியாளும் மன்னனும் தேவியுமாக காலனும் கிளியும் போல என்ன பிரியா தோழன் போல கணவன் மனைவி இருவேர்களும் ஆண்டு வரக்கூடிய காலத்திலே நான் நாகமுடி ராஜமன்னன் எவ்விதமாக 56 தேசத்துக்கும் அதிபதி மன்னனாக எவ்விதமாக ஆண்டு வருகிறார் தெரியுமா? நீதிமுறை தவறிடாமல் நீதிமுறை தவறிடாமல் நேர்வழி பிசகிடாமல் மனநீதி தவறிடாமல் மனநீதி தவறிடாமல் மணி மண்டலத்தை ஆண்டு வார ஒரு கடமை வாங்கி அசையாத மணியும் கட்டி நாகமுடி ராஜமன்ன ஆண்டு வரும் நாளையில மண்ணால குறைவும் இல்லை மனையால தாழ்வும் இல்லை அதுக்கு பொன்னால குறைவும் இல்லை பொன்னால குறைவும் இல்லை பொக்கிய மனத்தால் தாழ்வும் இல்லை பொன்னால குறைவும் இல்லை ஒன்றான வடித்தளமா ஓலை பூவு இரண்டாம் படித்தளமா ஏழு சாவடியா மூன்றாம் படித்தளமா முகப்பு வைத்த சாவடியா நாலா நல்ல வடித்தளமா நடைகூடா மேடைகளா ஐந்தாம் படித்தளமா அதுக்கு அழகு வர்ண சாவடியா ஏழாம் படித்தளமா எறும்பு ஏற மண்டகமா எட்டாம் நல்ல வடித்தளமா எட்டாம் நல்ல வடித்தளமா அதுக்கு கொட்டார சாவடியா கொட்டார சாவடியா அதுக்கு 9ஆம் படித்தளமா ஓலைகடு யாவடியா
பத்தா நல்லபடி தளமா பழுங்கி வர்ண மேடைகளா கோபுரமா முன்னால கொடி மரமா தங்கத்தால அந்த நாகமுடி ராஜனேமா நாககண்ணி வெண்கொடியோ ஆண்டு வரும் நாளையில மண்ணால குறைவும் இல்லை அவருக்கு மனையால தாழ்வும் இல்லை மண்ணாலே குறைவில்லை மனையாலே தாழ்வில்லை பொன்னாலே குறைவில்லை பொருளாலே தாழ்வில்லை அந்த நாகராஜனுக்கும் நாககண்ணி பெண்கொடியாளுக்கும் 7.5 கோபுரம் கோபுரம் எழுந்தரையா மண்டபம் சூழரையா அங்கனம் சுத்தி கட்டும் மாளிகை மாளிகை அல்லவா காசு பணம் களஞ்சிய பொண்ணு சரி பொண்ணும் பொருள் பொக்கிஷ பணம் பணம் ஆமா எங்க பார்த்தாலும் பணம் காசு பொண்ணும் பொருளும் நிறைந்திருக்கிறது எல்லாம் பணம் தான் காரணம் எல்லாம் பணம் தான் காரணம் பணம் தான் வேணும் முதல்ல அதனால அந்த நாகமுடி ராஜ மன்னனும் நாககண்ணியாகிய பெண்கொடியாளுக்கும் எவ்வித குறையும் கிடையாது. ஆனா மண்ணு மனை சொத்து சுகம் ஆடு மாடு கோட கோபுரம் கோபுரம் அல்லவா சகல செல்வாக்குகளும் இருந்து ஆண்டவனுக்கு அந்த நாகராஜனுக்கும் நாககண்ணிக்கும் அவர்களுக்கு ஒரே ஒரு குறை. என்ன குறை? என்ன குறை? சொத்தால குறைவில்லை, சுகத்தால தாழ்வும் இல்லை, பணத்தால் குறைவில்லை, மனையால தாழ்வும் இல்லை. எல்லா செல்வாக்கும் இருக்கு. மண்ணு மனை சொத்து சுகம் பொண்ணும் பொருள் எல்லா செல்வமும் இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. எல்லா செல்வாக்கும் இருந்தோம். ஆமா அந்த நாகராஜ மன்னனுக்கும் நாககண்ணி வெண்கொடியாளுக்கும் அவர்களுக்கு ஒரு குறை. என்ன குறை தெரியுமா? பிள்ளை இல்லா குறையதுதான். நாகராஜ மன்னனுக்கு 60 வயதாகி ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல. நாககண்ணி வெண்கொடிக்கு 40 வயதுமாகி 40 வயதுமாகி ஐயா நாடாள பிள்ளை இல்ல. 40 வயதுமாகி 40 வயது வரைக்கும் நாடாள பிள்ளை இல்லை என்று அந்த நாககண்ணி பெண்கொடியானவள் அப்பந்தான் அவளுக்கு மனதிலே வருத்தப்பட்டா. வருத்தம் கொண்டு மன்னவா மணவாளா, நமக்கு ஏகப்பட்ட பணம் காசு சொத்து சுகம் மண் மண்ணை அத்தனை செல்வாக்கு இருந்தோம், நமக்கு ஒரு பிள்ளை இல்லையே. எனக்கு பிள்ளை இல்லா கவலையானது பெரும் கவலையாக இருக்கிறது. குழந்தை இல்லா கவலை சரி எனக்கு கொடிய கவலையாக இருக்கின்றது. மன்னனிடத்திலே சொல்லி மன வருத்தம் கொண்டு கணவனிடத்திலே சொல்லி கண வருத்தம் கொண்டு மன்னனிடத்தில் அடுத்து வேற சொன்னேனா, தாயில்லா பிள்ளைகளை தலையில அடித்தது என்னவேடி மணவாளா, மாதா இல்லா பிள்ளைகளை மாதா இல்லா பிள்ளைகளை நான் பாவி மண்டையில கொட்டிட்டேனா. மாட்டில் வேற மலடு இல்லையா, தொட்டதெல்லாம் மலடாச்சு. வாசலில வைத்த மரம் வாழை மரம் மலடாச்சு. முத்தத்தில வைத்த மரம் முருங்க மரம் மலடாச்சு. என் வாசலில வளர்த்த மரம் வன்னி மரம் மலடாச்சு. ஏ மன்னவேனே வளவாடா, நான் கையால வளர்த்ததோரு கையால வளர்த்ததோரு இந்த காராம்பசு மலடாச்சி. கையால வளர்த்ததோரு
தென்னம்பிள்ளை அது கொலை கொலையா காய்த்திருக்கு. பாவி வைத்த தென்னம்பிள்ளை பால கூட வரல ஐயா. என்ன பாவம் செய்தனோ நான் தொட்டதெல்லாம் மலடாக இருக்கு. என் தரத்து பெண்கள் எல்லாம் எத்தனையோ பிள்ளைகளுக்கு தாயாக இருந்து அம்மா நீ சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறா. சரி என் ஊழி விதிப்பையனா உடையாளி சொல்பிழையா கால விதிப்பையனா கடவுளுடைய எனக்கு சோதனையா, எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே அப்படின்னு மன வருத்தம் கொண்டு மங்கையாகி அந்த நாககன்னியானவள் இன்னை எவ்விதமாக மன்னனிடத்திலே சொல்லுகிறார் தெரியுமா? மன்னவா என் கனவா, நான் பூத்து என்ன காலம், நாம் காலம் அடைந்து நமக்கு பொண்ணோ பொருளோ இருந்து என்ன செய்ய? சரி பணம் இருந்து காசு இருந்து நம்ம என்ன செய்ய முடியும்? காசால் நம்ம எந்த பெருமையும் அடைய முடியாது. ஏனென்றால் பிள்ளை செல்வமே பெரிய செல்வம், மதலை செல்வமே ஆமா மாபெரிய செல்வம் என்று சொல்வார்கள். சரி அதனால மன்னவா என் பூக்குற காலத்திலே நான் காய்க்கிற காலத்திலே இப்படி காய் மாறி போனேன்னு அப்படின்னு மன்னனிடத்திலே சொல்லி வருத்தப்பட்டு என்ன சொல்லுகிறா தெரியுமா? பிஞ்சு நல்ல புளிய மரம் பின்னலோடும் அல மரம், புளிய மரம் வாழை மரம், பிஞ்சு நல்ல புளிய மரம் பின்னலோடும் ஆல மரம், புளிய மரம் பின்னலோடு ஆல மரம், நான் பிஞ்சில தான் காயாமல் காயாமல் பின்னலோடி என்ன பலன் பாவி பின்னலோடி என்ன பல என்ன பால காயாமலே காயாமலே மண்ண காயாமலே பின்னலோடி என்ன பலன் பாவி பின்னலோடி என்ன பல என்ன பல அண்ணா கண்ணு நல்ல புளிய மரம் கபுரோடு அண்ண கபுரோடு ஆலமரம் கண்ணிலத காயாமல் மன்னவா நான் கபுரோடி என்ன வாழ என்ன வாழ என்ன வாழ கபரோடி என்ன பாலன் அன்னத்தரத்து நல்ல புளிய மரம் நான் பழம் பழுக்கும் ஆலமரம் இந்த தரத்தில தான் காயாம நான் பழம் பழுத்து என்ன பால காய்கிற காலத்துல நான் காய்க்காம நான் இருந்து என்ன பல, நான் பெண்ணாக பிறந்து என்ன பயனடைந்தேன்? ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் இல்லை. அதனால கவலைப்படாதியா. அதானே பிள்ளை என்பது என்ன கடையில் வாங்குற பொருளா? என் பொண்டாட்டி நல்லா சாப்பிடுவா, கூட 4 கிலோ கத்திரிக்காய் தாங்கன்னு வாங்குறதுக்கு வாங்க முடியாது அல்லவா? அதனால பிள்ளை என்பது இறைவன் அருளால் கிடைக்க வேண்டியதில்லவா? பிள்ளை செல்வமே பெரிய செல்வம். ஆமா, இதே மாதிரி பிள்ளை செல்வம் கிடைக்குமா? மதலை செல்வமே மாபெரிய செல்வம் கிடையாது. குழந்தை செல்வமே குறைவில்லா செல்வம் செல்வம் அல்லவா? அதனால மன்னா எனக்கு பிள்ளை ஒன்று இல்லையானா அந்த உலகத்திலே எந்த பெருமையும் கிடையாது. அது மட்டும் இல்ல, என் தரத்து பெண்கள் எல்லாம் சொந்த பந்தங்கள் எல்லாம் என்ன பேசுகிறார் தெரியுமா? மலடிம்பா. மலடி மலடி மலால மொல மலடிப்பா, ஒரு புள்ள பெத்தா கிளடிப்பா. அதனால மலடி மலடி என்று என்ன மாநிலம் எல்லாம் எப்படி பேசுதா தெரியுமா? மலடி நல்ல மலடி என்று மாநிலமும் பேசுதையா. மலடி என்று மாநிலத்தில் பேசுவார்கள். இரிசி நல்ல இரிசி என்று இரிசி நல்ல இரிசி என்று எனத்தாரெல்லாம் பேசுதாரே. இரிசி நல்ல மலடி என்று எல்லாரும் பேசுவார்கள். அண்ணாலரி நல்ல தானம் செய்ய ஆத்தங்கரை
அம்மா அடி என்று நான் குளித்து நல்ல தானம் செய்ய நானே சொன்னே அங்க குளத்தங்கரை போனேன் நானா போனே ராணா என்ன குழந்தை இல்ல மலடி என்க மன்னவேனே மணவாளா எனக்கு பிள்ளை இல்ல கவலையே பிள்ளை இல்ல கவலையே எனக்கு பெருங்கவலை அதிகமாச்சு கவலையாலே பிள்ளையா கவலையாலே பெருங்கவலை அது அதிகமாச்சு குழந்தை இல்லா கவலையானது எனக்கு கொடுக்கவலை அதிகமாச்சு மண்ணா மன்னா மன்னா கவலைனா கவலை என்னால யாருக்கு இல்லை பிள்ளை இல்லைன்னா பெண்களுக்கு தான் அதிகமா கவலை இருக்கும் எல்லாம் பெண்கள் தானே கவலை கொடுக்கும் ஆம்பளை நாங்களும் கவலைப்படத்தான் செய்வோம் அது படத்துக்கு போடுவோம் எதுக்கு போய் எங்க போய் நிற்கும் தெரியுமா எங்க கவலை என்ன கடை அடைச்சு போச்சு போய் கவலை வந்துடுது அப்படின்னா 150 ரூபாய கொண்டு முடக்கிட்டோம்னா கவலை காத்தா பறக்கும் பறந்துடும் கடை ஸ்ட்ரைக்குன்னா கடை அடைச்சுன்னா கவலை இருக்கும் நம்ம கவலையை பூரா ஒரு சண்டில இருந்து முக்கில இருந்து விட்டுட்டு ஆமா பிற சாயங்காலமே வீட்டுக்கு வருவோம் சரி ஆனா பெண்களுக்கு அப்படி அல்ல ஆமா பெண்கள் கூடினானா சரி ஒருத்திக்கு ஒருத்தி பேசுவா அவன் பொத்தி பொத்தி வச்சிருப்பான் ஆமா 2 பேர் கூட்டிட்டானா போதும் ஆமா நல்லா பேசுவா ஆமா அதனால இவர் அதனால நீ 2 பெண்கள் கூடினா போதும் பேசுவா நான் வாராளே நான் வரா பாரு ஆளை கண்டா சொல்லுவா எதுக்கு பேராஜே இவள மாதிரி மகாராஜி யாரும் கிடையாது என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டா மகராசி மகராசியான குணம் படைச்சவா என்ன கேட்டா கொடுத்துருவா அப்படியா என்ன கேட்டா கொடுத்துருவா என்ன கேட்டாலும் கொடுப்பாளோ ஆமா உங்களை கேட்டா கொடுத்துருவா ஐயா அதானே கேட்க எடுத்துக்கிடுவா அதனால அவ நல்ல குணம் படைச்சவா ஆளை மட்டும் காங்கல்ல வைங்க ஆமா தலை மறைஞ்ச உடனே சொல்லுவா நான் போறாளே பாதவத்தி சரி ஏச்சி கைட்டு காக்கா பத்த மாட்டா கல்யாணம் ஆகி 21 வருஷம் ஆச்சு பிள்ளையும் இல்லை கொல்லியும் இல்லை மலடா இருக்கான்னு பேசுவான் அதனால இந்த உலகத்திலே ஏற்கனவே வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் ஆமா அதான் வையோகம் இது தாடானா சரி கூட 5-6 பிள்ளைகள் இருந்துதானா அதுக்கும் குறை பேசும் பேசுவான் ஆமா வருஷத்துக்கு ஒரு பிள்ளைய பெத்து எடுக்கல தோசை எடுக்கிற மாதிரி ஏன் இத்தனை பிள்ளைம்பா அதனால அந்த உலகத்திலே கூட 4 பிள்ளை இருந்தாலும் பேசும் இல்லாம இருந்தாலும் பேசும் ஆமா ஆமா ஆம்பளை பிள்ளை இருந்து பொட்டை பிள்ளை இல்லைன்னா அதுக்கும் குறை பேசும் பொட்டை பிள்ளை இல்லைன்னு சரி பொட்டை பிள்ளை இருந்தா ஆம்பளை பிள்ளை இல்லைன்னா ஆம்பளை பிள்ளை இல்லைன்னு குறை பேசும் ஆணும் வேண்டும் பெண்ணும் வேண்டும் ஆனாலும் அளவோடு பெற்று வளமோடு வாழ வேண்டும் 7-8 10 பெற்றுக்கிட்டு கூடாது அதனால அந்த மன்னனிடத்திலே சொல்லி மனம் வருத்தப்பட்டால் அந்த மங்கையாகிய நாககன்னியானவள் மன வருத்தம் கொண்டு மன உலவுகின்றார் மன்னவா என் கணவராகிய மன்னா எனக்கு பிள்ளை இல்லை கவலை பெரும் கவலையாக இருக்கிறது அதனால நம்ம தான தர்மங்களெல்லாம் செய்து பார்க்க வேண்டும் தானத்தினால் நமக்கு ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்காதல்லவா அப்படின்னு தான தர்மம் விதமாக நடத்தி வருகிறாரானால் நாகராஜ நாககன்னி 2 பேர்களும் எவ்விதமாக அன்னதானம் சுரணதானம் வஸ்திர தானங்கள் அன்னதானம் சுரணதானம் வஸ்திர தானங்கள் இப்படியெல்லாம் நாகமுடி ராஜனும் நாககன்னியானவளும் அப்படி வஸ்திர தானங்கள் எல்லாம் தான தர்மம் செய்தார்கள். கல்லு கண்ட இடங்கள் எல்லாம் கல்லு கண்ட இடங்கள் எல்லாம் கையெடுத்து வணங்கினார்கள். கோவில் கண்ட இடங்கள் எல்லாம் கோபுரங்கள் கட்டியிருக்கிறார்கள். சுமை கொண்டு போறவர்களுக்கு சுமதாங்கி, பால் குடிக்கும் பாலர்களுக்கு பால் மண்டகம், ஆண்டி பரதேசி ஊர் ஊர் அலைவாங்கல்ல அவங்களுக்கு அன்னச்சத்திரம் பண்டாரம், அப்படியெல்லாம் அந்த நாகராஜனும் நாககன்னியும் தான தர்மங்கள் செய்த போதும் பிள்ளை இல்லை, குழந்தை இல்லையே, குழந்தை இல்லை என்று மனவருத்தப்படுகிற போது வருகின்ற பொழுது நாகமுடி ராஜ மன்னனும் நாககன்னி இடத்திலே சொல்லுகின்றார், மன்னவா அம்மா நம்மகிட்ட ஏகப்பட்ட காசு இருக்கு, பணம் இருக்கு, எல்லாம் பணம் எக்கச்சக்கமா நிறைய சங்கிலி ஓடிருக்கு, ஒரு பிள்ளை விலை கொடுத்து வாங்கினான்னு காசுக்கு ஒரு பிள்ளை வாங்கி வளர்த்தமானா கடை தெருவுக்கு போக மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுகிற போது அப்ப நாககன்னி சொல்லுகின்றார், காசுக்கு ஒரு பிள்ளை வாங்கி நாம கடத்தெருவில் விட்டோமானா கடையோதான் நிறைந்திடுமா
மதிப்பார்களா காட தெருவோதான் நிறைந்திடுமா கண்ட சனம் மதிப்பார்கள் வனத்துக்கு ஒரு பிள்ளை வாங்கி பந்தலில விட்டமானா பந்தலது நிறைந்திடுமா பார்த்த சனம் மதிப்பார்களா கத்துக்கோரு பிள்ளை வாங்கி தெருவாதியில தெருவோதா நிறைந்திடுமா நிறைந்திடுமா தெருவோ நிறைந்திடுமா அவனை தெரிந்த சனம் மதிப்பார்களா மதிப்பார்களா நிறைந்திடுமா தெருவோதா நிறைந்திடுமா தெரிந்த சனம் மதிப்பார்களா என்று நாககன்னியானவள் மன்னனிடத்திலே சொல்லி மன வருத்தம் கொண்டாள். நம்ம தான் எத்தனை தான் காசு இருந்து பணம் இருந்து ஆமா ஊரா பிள்ளைய ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் தானா வளரும். தான் பிள்ளை மாதிரி வருமா? அதாவதல்லவா ஊரா பிள்ளைய தான் பிறனும் பிள்ளை தன்னோடு பிறக்க வேண்டும் பிறவி என்று சொல்வார். தன்னோடு பிறக்க வேண்டும் பிறவி என்று சொல்வார்கள் அல்லவா? பக்கம் துடிக்குமா ரத்தம் துடிக்குமா? ரத்தம் தான் துடிக்கும். என் மருமக இருக்கானா மாமாவை கண்டா அவளுக்கு தான் துடிக்குது. ஆமா கண்டிப்பா துடிக்கும். ஆமாம் ரத்தம் ஒண்ணு இல்ல அதனால பக்கம் துடிக்குமா ரத்தம் துடிக்குமா? ரத்தம் தான் துடிக்கும். ஆமா பக்கம் சும்மா பாப்பாங்க காசு இருக்குந்தாண்டியும் வாங்கி ஆமா ஆமா வாங்கி சாப்பிடுவாங்க. அதனால போயிருவாங்க. அண்ணனுக்கு காணுமா அதனால டாட்டா காட்டி போயிருவாங்க. ஆமா ஆமா என்னத்தை அண்ணனுக்கு காணுமா அண்ணன் குணத்தை மாதிரி யாரு இருக்கான்னு கண்ட நேரத்துல பேசி வாங்கி சாப்பிடுவாங்க. சாப்பிடுவார்கள் அல்லவா? பிற விட்டுட்டு அவங்க போவாங்க போயிருவாங்க. ஆனாலும் ரத்தம் தான் துடிக்கும். சரி தான் பிறனும் பிள்ளை தன்னோடு பிறக்க வேண்டும் பிறவி என்று சொல்வார். பிறவி என்று சொல்லுவார்கள் அல்லவா? அதுதான் சொல்வார்கள். தந்தையோடு கல்வி போச்சு தாயுடன் அருண் சுவை போச்சு. சரி உடன் பிறப்பானோடு தோல் புஷம் போச்சு. சரி பொற்தாலியோடு சகலதும் போச்சுன்னு சொல்லுவாங்க. எல்லாம் போச்சு ஒண்ணும் கிடையாது. மனைவின்னு ஒருத்தி இருக்காளே அவ போன இன்னைக்கு எல்லாம் போச்சு. பட்ட மரம் தான். அவ்வளவுதான். அந்த அம்மா இருக்கந்தண்டியும் எனத்தையும் சாப்பாடு பண்ணி கொடுத்து தருவா. தந்தையோடு கல்வி போச்சு. தந்தை போன அன்னைக்கு படிப்பு போய்விடும். சரி தாய் போன அன்னைக்கு இவனுக்கு அருள் சுவை போய்விடும். போய்விடும் அல்லவா? நல்ல சாப்பாடு சாப்பிடுறது அன்னையோட போச்சு. சரி மனைவியும் கொடுக்கத்தான் செய்வா. சண்டை சடவு வந்தா அன்னைவா சாப்பாடு இல்லாம பண்ணியா போடுவா. சரி உடன் பிறப்பானோடு தோல் போச்சு. அண்ணன் தம்பி 2 பேர் இருந்து ஒருத்தன் போயிட்டாங்கன்னா ஒருத்தன் பேச முடியாது. ஏன்னா ஒரு வீட்டுக்காரன் என்னடா பேசினா அரடாமா. அதனால பக்கம் துடிக்குமா ரத்தம் துடிக்குமா? அதனால மன்னவா ஊரா பிள்ளையை நம்ம ஊட்டி வளர்த்தாலும் நாளை ஒரு காலத்தில் நமக்கு ஈமக்கிரி செய்ய உதகாது. நமக்கு ஒரு வயதான காலத்தில் படுத்தேலும் பாயோட பாயா படுத்துட்டோம்னா ஊரா பிள்ளை நமக்கு என்ன தலை தூக்கி தண்ணி தருமா? தராது. தான் பிள்ளைன்னா எங்கள் ஆத்தா அப்படி கீழே படுத்துட்டால காடு கரையிலையா போய் வேலைக்கு போனால உழைச்சி போட்டு காப்பாத்தினாலேன்னு சாப்பாடு கொடுக்க வேண்டும். தான் பிள்ளையா இருந்த அடுத்த பிள்ளை திரும்ப போட்டுட்டு போயிடும். அதனால நாகமுடிராஜன் நாக கண்ணி 2 பேர்களும் ஒன்றாக கூடி எல்லா வல்ல இறைவனை நினைக்கணும். ஆண்டவன் பகவானே மனதில் எண்ணி பகவானை நினைத்து பாரதவம் இருக்க வேண்டும். சரி பாரதவ மகிமையாலே வலிமையாலே ஒரு பாலன் வர வாங்க வேண்டும் வாங்க வேண்டும். பாரதவ மகிமையாலே பாலன் வர வாங்க வேண்டும். ஈசனைத்தான் நினைக்க வேண்டும். அவன் இருந்து தவம் செய்ய வேண்டும். இருந்த தவத்தினுட மகிமையாலே என்றும் குழந்தை வர வாங்க வேண்டும். ஐயனே வாங்க வேண்டும்.
பகவானை நினைக்கணும் பாரதவம் செய்ய வேணும் என்ற ஆண்டவனுடைய திருநாமமானது சிவ சிவ சிவனை என்று சிவனை என்று சிவம் நாமம் அதை சொல்லுவாரா செய்யுவாரா நாமம் தவம் இருக்க வேணும் என்று அந்த நாகராஜ்யம் மன்னனுமா ஏன் நாககண்ணி பெண் கொடியோ எங்க எங்க வாராளா தவச்சால இருக்க வேண்டும் பகவானுடைய நாமம் சொல்லி ஆறு உலகங்களை தான் கடந்து அவர் அத்துவான கானகந்த இருவரும் வருவார்களா அவர்கள் இருவரும் வருவார்களா கானகந்த இருவரும் வருவார்களா கடவுளுடைய திருநாமங்களை சொல்லி நாகராஜ மன்னனும் நாககன்னியாகிய வெண்கொடியாளும் சிவனுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டு திருநாமத்தை கொண்டு நாடு நகரங்களெல்லாம் கடந்து நாடு நகரம் தேசங்களை கடந்து எல்லாத்தையும் கடந்து ஏனென்றால் இறைவனை பார்க்க வேண்டுமானா வீட்டில இருந்தா பார்க்க முடியாது. சரி, தனித்திரு, ஆமா, பசித்திரு, சரி, விழித்திரு, ஆமா, அப்பந்தான் கடவுளை காணலாம். காணலாம் என்று நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டோம்னா உறக்கம் தான் வரும். ஆமா, நல்லா சாப்பிட்டவனை பாருங்க கொரட்டை ஓட்டு உறங்குவான். ஆமா, அதுதான் சொல்லுவாங்க, குறையா சாப்பிட்டவன் உறங்க மாட்டான். சரி, நல்ல வயிற்றுக்கு சாப்பிட்டான்னு வைங்க, அவன் பாட்டு கும்பகர்ற மாதிரி உறங்கிடுவான், கொரட்டையை போடுவான். ஏன்னா அந்த காலத்திலே சொல்லுவாங்களே, கோடாலி வீட்டுக்காரன் உறங்கிடுவானா, குறை வயிற்றுக்காரன் உறங்க மாட்டான். கண்டிப்பா உண்மைதான், அது உண்மைதான். அதனால தனித்திரு, விழித்திரு, விழித்திரு, இறைவனை சரி பார்க்கலாம், இறைவனை பார்க்கலாம் என்று நாகராமுடி ராஜ நாககண்ணி தனித்து தவம் இருக்க வேண்டும் என்று நாடு நகரங்களை கிடந்து எவ்விதமாக எங்கே வருகிறார் தெரியுமா? அத்துவான கானகத்துக்கு வருகிறார். எந்த காட்டுக்கு வருகிறார் தெரியுமா? அவரோ அத்துவான கானகந்த நாகமுடி ராஜனும் நாககண்ணி வெண்கொடியோ சிங்கமது உறங்குவானோ, சிறுவிழிகள் தூங்குவானோ, நான்கு சொங்கு பெருத்தவனோ, நல்ல மூங்கில் நடந்தவனோ, கடுவா புலி வாழுவானோ, கடுவா புலி வாழுவானோ, அங்கே காட்டானை தூங்குவானோ, கடுவா புலி வாழுவானோ, சிங்கம் புலி உறங்குவானோ, சிறுவலிகள் தூங்குவானோ, அவரோ சாய்ந்த மலை சரிந்த மலை, சாய்ந்த மலை சரிந்த மலை, சந்தன காவு விட்டா ஊசி போல உயர்ந்த மலை, உத்திரா செங்காக்கி மலை, காசி படந்த மலை, பங்கினி தருவோடு மலை, அங்க பகவானவர் வாழும் மலை, யமயமல அடிவாரத்தில், யமயமல அடிவாரத்தில் அவர்கள் இருவேரும் வருவார்களா?
அடிவாரத்திலே வந்து ஈசனுடைய திருநாமத்தை சொன்னார்கள். சரி, இமயமலை அடிவாரத்திலே வந்து சாந்தால் தரை மெழுகி அங்கே தவச்சாலையை அழகு செய்தார்கள். ஈசனவன் வாழக்கூடிய மலை கடுவா புலி உறங்குவனம், காட்டானை தூங்குவனம், சிங்கம் புலிகள் எல்லாம் வாழுவனம், சிறு புலிகள் தூங்குவனம். அப்பேற்பட்ட வனத்திலே வந்து அந்த நாகராஜன் நாககன்னி பெண்கொடியால் இருவேர்களும் தவச்சாலையை விதமாக அழகு செய்கிறார் தெரியுமா? எப்படி எப்படி ஐயா? சாந்து கொண்டு தரைமேலிகி சந்தனத்தான் கோலம் போட்ட கொண்டு நல்ல தலைமொழி ஐயா தரைமேலிகி சந்தனத்தான் கோலம் போட்ட அவர்கள் மாவு கொண்டு தரைமேலி மலைமேலி மஞ்சனையால் கோலம் போட்ட தரைமேலி மஞ்சனையால் கோலம் போட்ட அவர் பாலாலே பன்னீரால மாக்கோலோ மஞ்சனே கோலம் போட்ட இடமாதில குருத்துவால இளவிருத்து விநாயகரை பிடித்து வைத்து அருவம் பில்லு மாலை சாத்தி ஏண்ட பழங்கள் தான் படைத்து பொங்கல் வீட்டு தான் இறக்கி தீபங்களை தானே ஏற்றி விநாயகர் பூஜையை ஆண்டவனுடைய அருளாலே நாகராஜ நாககன்னி முதல் பூஜை யாருக்கு பண்ணணும்? முதல் பூஜை விநாயகருக்கு தான் பண்ணணும். அப்படி விநாயகர் பூஜையை முடித்து பொங்கல் விட்டு இறக்கி கூபதெய்வங்களை குளித்தி பத்தி தீபங்கள்லாம் ஏற்றி சிவனுடைய திருநாமத்தை சொல்லி கும்பத்தை வைத்து அந்த கும்பத்திலே ஊசிமணியை நாட்டி சரி கும்பத்திலே உடலெல்லாம் சுத்தினார்கள். ஆமா, ஏனென்றால் நாகராஜனுக்கும் நாககன்னிக்கும் பாம்பின் மாதிரி உடல், மனிதர் மாதிரி தலை. தலை மனிதர் மாதிரி தலை மட்டும் மனிதர் மாதிரி இருக்கும். சரி, உடம்பெல்லாம் பாம்புனுடைய உடல், பாம்போடைய இது இருக்கும், சட்டை இருக்கணும். அப்படி நாகமுடி ராஜனும் நாககன்னியும் ஆமா அப்படி பாம்பினுடைய உடலாக இருப்பதினாலே அதில் கும்பத்தை வைத்து கும்பத்தின் மேல அடுக்கும் பொருட்கள் எல்லாம் அடுக்கி அந்த அடுக்கும் பொருளை அடுக்கி அதில் ஊசியை ஒன்றி, ஏனென்றால் தவம் இருப்பதிலும் ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு விதமாக அரக்கன் தவம் இருந்தானா அவன் ஊசி கம்பத்தில் தவம் இருந்தான் பாம்பு. அதே மாதிரி தர்க்கராஜன் தார்காவல்லி தவம் இருந்தார்களானா இரு காலை வலது காலை மண்டியிட்டு தவம் இருந்திருக்கிறார்கள். ஆனா நாகராஜனும் நாககன்னி எப்படி தவம் இருக்கிறாங்க? கும்பத்தை வைத்து கும்பத்திலே அடுக்கும் பொருட்களை அடுக்கி அதிலே ஊசியை நாட்டி ஊசி முனம் மேல் நாக்கை நீட்டி அந்த ஊசி மேல வைத்தார்கள். அப்படி ஆண்டவனை நினைத்து நாகராஜ நாககன்னி இருவர்களும் நாகராஜ மன்னனுமா நாககன்னி பெண்கொடியோ நினைத்து பகவானை தான் நினைத்து மனமாற நினைப்பார்களா? அவர்கள் மனமாற நினைப்பார்களா? பகவானை தான் நினைத்து மனமாற நினைப்பார்களா? நினைப்பார்களா? உள்ளமுருகி ஆண்டவனை நினைக்கின்ற போது, உள்ளமுருகி ஆண்டவா இறைவா என்று உள்ளமுருகி நினைக்கிற போது இறைவா நாங்கள் செய்யும் தவமானது
ஆண்டவா உமக்கு தெரியவில்லையா என்று இறைவனை நினைக்க இவர்கள் செய்யும் தவமானது ஆதி கைலாசம் வருகிறது. ஆமா, ஆதி கையிலே வந்து ஆண்டவன் ஞான சிஷ்ய துளைக்கிறது. சிவசிவா 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 என்ற சிவநாமம் சொல்ல சொல்ல சிவசிவா சிவசிவ சம்பவம் ஆண்டவனுடைய செவியில போய் விஞ்சாரம் செய்கிறது. இவர் சத்தம், சரி, சத்தம் கேட்கிறது. இவருடைய சத்தமானது இறைவனுடைய செவியில போய் விஞ்சாரம் செய்கிறது. ஆமா, அப்ப பார்த்தார் பகவான், நாம நினைத்து யாரோ தவம் இருக்கிறார்கள், அவர்களுக்கு வரம் கொடுக்க போகணும். சரி, ஏனென்றால் ஒரு அவர் இறைவனை நினைத்து யார் உள்ளமாற நினைக்கிறார்களோ ஆமா, ஆண்டவன் இந்த நேரம்னு அந்த நேரத்தில் வருவார். சரி, கடவுள் ஆண்டவனை நினைத்து யார் ஒருவர் உள்ளமாற உருகி ஆமா, இறைவனை நினைத்து ஆமா, தவம் இருக்கிறார்களோ, இறைவனை நினைக்கிறார்களோ, அவர்களை காப்பாற்ற அவரை காப்பதற்கு இறைவன் உடனே வருவார். அதனால இறைவனை நினைத்து தவம் இருக்கிற போது ஆண்டவன் பார்த்தால் நம்மளை நினைத்து யாரோ தவம் இருக்கிறார் என்று ஞானத்தினால் பார்க்கிறார். நாகராஜ நாககண்ணி 12 வருட காலம் 12 வருட காலம் பாரத்தவன் இருக்காரே 6 வருட காலம் ஐயா இருந்து தவம் செய்து வாரா. அவருக்கு வரம் கொடுக்க வேணுமே, வரம் கொடுக்க வேணுமே ஐயா வருவாரம் பகவானோ. வரம் கொடுக்க வேணுமே வருவாரம் பகவான். ஐயா பகவானு வரபோது, பகவானு வரபோது ஆதிசக்தி பார்வதியா பகவானை வழிமறிக்கா. ஆண்டவனி பகவானே ஆதிசக்தி வார்த்தைகளோ அளக்கும்படி எடுக்காமல் ஆதிசக்தி இடமாதிர வார்த்தை அது சொல்லாமல் நான் கொடுக்கும்படி எடுக்காமல் குகலயத்தில் எங்க போறியே சாமாதி சாமத்தில சாமாதி சாமத்தில பகவானே சங்கரரே எங்க போறியே சாமாதி சாமத்தில சங்கரரே எங்க போறியே அளக்கும்படி எடுக்கல. ஆதி சத்தியிடத்தில் சொல்லிய எங்க போரியரே பகவானன் என்று ஆண்டவன் சத்தியானவள் பகவானை வழிமறித்தார். வழிமறித்து ஆண்டவன் மேல் சந்தேகம் கொண்டு எங்க போரியரு, அது இரவு நேரத்தில் போரியரு. ஏனென்றால் பூலோகத்தில் உள்ள ஆம்பளைகளுக்கெல்லாம் கிளி மாதிரி பொஞ்சாதி இருந்தாலும் ஒரு வைப்பாட்டி ஒன்று வச்சுக்கிடுவாங்க, கொடுத்தானே அதானே. அதனால பகவான் ஒரு ஆணவர் தானே, அப்படி இருந்தா வேண்டாமனா இருக்கு. அதனால இறைவனை வழிமறித்து இரவா எங்க போறிய, இரவு நேரத்தில் போறியல. அம்மா பார்வதி என்னை நினைத்து நாகராஜம் நாககண்ணி 2 பேர்களும் சரி ஒரு குழந்தைக்காக தவம் இருக்கிறார்கள். அதனால அவர்களுக்கு வரம் கொடுக்கத்தான் ஆமா ஆண்டவன் நான் போய் வருகிறேன் பார்வதி, சரி நீ கையில இரு அப்படின்னு. ஆண்டவா இறைவா இறைவா இன்றைக்கு உங்களோடு நானும் வருவேன். எத்தனையோ பேர் தவம் இருக்க நான் பார்த்துருக்கேன். சரி, எத்தனையோ தபரிசிகள் தவம் இருந்திருக்காங்க, ஆமா, முனிவர்கள் தவம் இருந்திருக்காங்க. ஆனா அரவன் ஒரு பாம்பு ஒன்று தவம் இருக்குதானா, நாம் பார்வதி நாம் பார்க்க வேண்டும் இறைவா. அவன் செய்யும் தவமதை ஆண்டவனே பகவானே ஆதி சக்தி நாம் பார்க்க வேண்டும். பாம்பு செய்யும் தவமதை பாம்பு செய்யும் தவமதை நாம் பார்வதி பார்க்க வேண்டும். பாம்பு செய்யும் தவமதை
பகவானுடைய இடத்தில் பார்வதி சொல்ல, பார்வதி நீ வேண்டாம், என்னோடு வந்த யானா யாவனா வாய் சும்மா இருக்காது பார்வதி. அதனால அது என்ன இது என்னன்னு கேட்ப. ஏமனா பகவானை நான் பூலோகத்தில் படைத்த மனுக்களிலே பல விதம் இருக்கும். ஒருவர் ஏழையா இருப்பாரு, ஒருவர் பணக்காரர் இருப்பாரு, ஒருவர் ஏழை, ஒருவர் பணக்காரர், ஒருவர் நொண்டி, ஒருவர் சண்டி, கூணு குருட்டு. ஆமா, ஒருத்தங்க பெரிய கோடீஸ்வரனா இருப்பான். அப்படி சில பேர்கள் உடுத்த வேட்டியோட இல்லாம இருப்பான். இப்படியெல்லாம் இறைவன் படைப்புல பல விதங்கள் இருக்கும். இவரெல்லாம் ஏன் இப்படி படைச்சிருக்க அப்படின்னு கேட்டேன்னா ஒவ்வொருத்தருக்கும் நான் பதில் சொல்ல முடியாது. அதனால நீ கையில பார்வதி, நான் கடவுள் போய் வருகிறேன் என்றால் கண்டிப்பாக நான் வருவேன், உங்களோடு நான் வருவேன், என்னை அழைத்து கொண்டு போக வேண்டும் இறைவா என்று ஆதி சத்தியானவள் பிடிவாதமாக சொல்லுகிறார். பிடிவாதம் பிடிச்சிட்டான்னு வைங்க பெண்கள், பிடிவாதத்தை அவளை மாற்ற முடியாது. ஆமா, பிடிவாதம் இதுதான் எனக்கு வேணும், இதுதான் முடிவு அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சிட்டா. ஆமா, ஆனா ஆம்பளைய பிடிவாதம்லாம் ரொம்ப நேரம் இருக்காது. பகலையில பிடிவாதம் பிடிச்சா ராத்திரியோட போயிடும். ஆனா பெண்கள் பிடிவாதம் அப்படி அல்ல, ஒரு வாரம் நீடிக்கும். அப்படியா? ஆமா, சாமானியமா அவ காரியத்தை அவ என்ன சொல்லுகிறாளோ அதை முடியும் தண்டி விட மாட்டாள, ஒரே பொசு பொசுன்னு இருப்பா. ஆமா, பிடிவாதம் பிடிச்சிட்டான்னு வைங்க. ஆனா பிடிச்சதை வாங்கி கொடுத்து பிடிவாதத்துக்கு தக்கன அந்த கணவன் நடந்துகிட்டாருன்னா, அவ சொன்னதை கேட்டுக்கிட்டாருன்னா, யார் ராசானா ராசா, மம்மக ராசா, மன்மத ராசா. ஆமா, மம்மக ராசா நான் சொன்னதெல்லாம் கேட்பாரு. எனக்கு வாய்ச்ச ஒரு மாதிரி யாருக்கு வாய்க்கும், எனக்கு கிடைச்ச ஒரு மாதிரி யாருக்கு கிடைக்கும். அதான் நான் உடம்பெல்லாம் பச்சை குத்தி வச்சிருக்கேன் அவர் பேரு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தம், ரொம்ப அம்பா ஆசபாசமா பேசுவா. அதனால இறைவன் அழைத்து கொண்டு நான் வர வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு நான் வருவேன் என்று சொன்னபோது பார்வதி என்னோடு வந்தையானால் மறுத்து பேசக்கூடாது, மறுவார்த்தை சொல்லக்கூடாது, மறுவார்த்தை பேசக்கூடாது என்று சொல்கிறார்கள். எதிர்த்து பேசக்கூடாது, எடுத்து வார்த்தை சொல்லக்கூடாது என்று என்னோடு பேசாமல் வருவையானா வா பார்வதி என்று அழைத்து கொண்டு பார்வதியும் பகவானும் எங்கே வருகிறார் தெரியுமா? ஆண்டவனாகிய சிவபெருமானோடு சத்தி உமையாள் பார்வதி பகவானும் பார்வதியுமாக இருக்கிறார்கள். கைலாசம் கடந்து அத்துவான கானகத்து வழியாக பகவானும் பார்வதியும் வரும்பொழுது வருகிற போது ஆதி சத்தியானவள் பேச மாட்டோம் என்று சொன்னவா பேசாமலேயே வந்து கொண்டு இருக்கிறார். சரி, இது அறிந்தார் பகவான். பேசாத பார்வதியை பேச வைத்து பார்க்க வேண்டும் என்று பேச மாட்டோம்னு சொன்னவா பேசாமலே வந்து கொண்டு இருக்கிறார். அதனால பேசாத பார்வையை மறுத்து பேசாதவளை மறுத்து பேச வைக்க வேண்டும், எதிர்த்து பேசாதவளை அவளை எதிர்த்து பேச வைக்க வேண்டும். இறைவன் நினைத்தாரானா எதுவும் நடக்காதது ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே இல்லையே. ஏனென்றால் ஆண்டவன் திருவிழாவில் ஆடுறதுல அவரை மாதிரி யாரும் முடியாது. தில்லையில 64 திருவிழாடல் ஆடி இருக்காரு. அதனால இறைவனை போல திருவிழாடல் ஆடுவது வேற யாராலையும் முடியாது. யாரையும் சோதிப்பதில் பகவான மாதிரி யாரும் கிடையாது. பகவான் யாரையும் அவருடைய பக்தர்களை சோதிப்பதில் பகவான மாதிரி யாரும் கிடையாது. அதனால நம்ம பகவான் பார்த்தார் பார்வதியை பேச வைக்க வேண்டும், சோதித்து பார்க்க வேண்டும். வருகிற வழியிலே ஆண்டவனாகிய சிவபெருமான் ஒரு ஆலமரத்தை உருவாக்கினார்கள். ஆலமரத்தை உருவாக்கி ஒரு பாலகனை படைத்து 10 வயது பாலகனை ஆடு மேய்க்கும்படியாக கட்டளையிட கொலை வெட்டும்படியாக ஏவல் செய்தார். பாலகங்கிறது 5-6 ஆட்டை பத்தினா ஆலமரத்தை அடியில் பத்தினா ஆலமரத்தை அடியில் விட்டுட்டு மரத்தில் யாருன்னா முனிக்கொப்புல இருந்து அடிக்கொப்பை வெட்டுகிறான். முனிக்கொப்புல இருந்து அடிக்கொப்பை வெட்டும் போது வெட்டு சத்தத்தை காதிலே கேட்டால் சுத்தி பார்த்தா பாலகனை கண்டார். பாலகனை காண்கிற போது இறைவா அதோ பாத்தியலா ஒரு பாலகன் முனிக்கொப்புல இருந்து அடிக்கொப்பை வெட்டுதான், கீழே விழுந்தாமனா செத்து மாண்டு போவான், பெத்தவாளுக்கு பிள்ளையாக மாட்டான். அதனால அவனுக்கு உயிர் கொடுத்து காப்பாற்ற வேண்டும். அறியா சிறு பாலகன் அல்லவா? ஏனென்றால் அறியக்கூடிய பாலகன் நல்ல தெரியக்கூடிய பாலகன், அறிவு உள்ள பாலகன் அப்படி வெட்டுவானா? அறியாத பாலகன் தெரியாத பாலகன் வெட்டி கொண்டிருக்கிறான். அவனை காக்க வேண்டும். பார்வதி பார்த்தார். பகவான் சொன்னார், அம்மா பார்வதி, இந்த உலகத்திலே வாழ பிறந்தவன் வாழுவான்,
சாவ பிறந்தவன் அவனை எத்தனை நேரம் காப்பாற்றினாலும் சரி தான் செத்து மடிந்தே தீருவான் அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்ல பாலகன் வெட்டு முடிந்து கீழே விழுந்தானா பார்வதி நீ காப்பாத்து அம்மான்னு சொன்னான். அப்பான்னு சொன்னா நான் காப்பாத்தவனா இறண்டும் சொல்லலே செத்தனேனே கீழே விழுந்தான். பாலகன் இறந்து மாண்டு போக பார்வதி அழைத்து கொண்டு நகராகிய நாககண்ணி தவம் இருக்கும் இடமா அதற்கு சக்தியும் சிவனுமாக வருகிறாரே.